நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்னு எல்லாம் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. எதிர்நீச்சல் சக்திய பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவர பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. எதிர்நீச்சல் சக்தி பார்த்தீங்கன்னா, பார்ட் 2ல செம்மையாவே கலக்கிட்டு வராருன்னே சொல்லலாம். பார்ட் 1ல எல்லாருமே கொஞ்சம் அண்ணனுக்கு பயந்து ரொம்ப ஒரு பயந்த சுபாவமா எந்த ஒரு விஷயத்தையுமே அண்ணனை கேட்டு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அப்படியே பார்ட் 2 உல்டாவாவே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த பார்ட் 2ல நிறைய வித்தியாசங்கள். பர்சன் எல்லாருமே அதாவது அந்தந்த கேரக்டர் பண்றவங்க எல்லாருமே அதே ஆட்கள் தான். ஆனா ஹீரோயின் ஜனனி கேரக்டர் பண்ற மதுமிதா இதுக்கப்புறம் பார்ட் 2ல நான் இருக்க மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டு டாடா காமிச்சிட்டு போனதுனால இப்போ அந்த ரோலை செமையா பண்ணிட்டு வராங்க விஜய் பார்வதி. விஜய் பார்வதி பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய பயோ யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க மறக்காம பாத்துருங்க. அண்ட் சக்தி ஜனனி இந்த 2 பேர் இப்போ இருக்க இந்த பேர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மதுமிதா கூட இவருக்கு இருந்த அந்த கெமிஸ்ட்ரியை பார்க்கும்போது ரியல் லைஃப்லயும் இவங்க ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. இப்படியெல்லாம் நிறைய பேர் இவங்க ரியல் கப்புள் அப்படின்ற அளவுக்குலாம் ஹார்ட்டின் விட்டு அம்பு விட்டு எடிட்டிங்லாம் பறக்க விட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா நீங்க பாருங்க, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க, 4 வருஷம் ஆகுதுங்க அப்படின்ற உண்மையை இவர் வெளிப்படையா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. என்னதான் இவருக்கு மேரேஜ் ஆன விஷயத்த ரொம்ப சீக்ரெட்டா ஒரே ஒரு போட்டோ மூலயமா ரொம்பவே லேட்டரா ரிலீஸ் பண்ணி சொல்லியிருந்தாலுமே இவருக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது. அதுவும் காதல் திருமணம். இவங்க காலேஜ் படிக்கும் முதல்ல இருந்தே காதல்ல இருந்திருக்காங்க. இவங்களுடைய மனைவி நேம் கிருத்திகா பிரியாவாம். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அவங்க ஐடியில் இப்போ வரைக்கும் இருக்காங்களாம். இவருக்கு சினிமாவுக்கு போகணுன்ற ஆசை சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. இவர் பிறந்தது வளர்ந்தது படித்தது இப்படி எல்லாமே சென்னை பையன் தாங்க. பக்காவா தமிழ் பேசுவார். ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் அப்படின்னே சொல்லலாம். இவங்க அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தான் இவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்தார்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய அப்பா ஒரு ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு. ஏடியாவும் வேலை பார்த்தாராம். சினிமாவில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற ஆசை அவங்களுடைய அப்பாவுக்கு இருந்திருக்கு. ஆனா அது நடக்காம போயிடுச்சு. இப்போ அவங்களுடைய அப்பாவுடைய ஆசையை தான் இவரு நிறைவேற்றிட்டு வராராம். ஒரு பாயிண்ட்ல அவங்க அப்பாவே சொல்வாராம், ஏதாவது நடியேண்டா, இங்க போயேண்டா, அங்க போயேண்டா அப்படிலாம் சொல்லுவாராம். இவரும் சரிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாராங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அப்பாவுடைய பேர்ல தான் பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது சபரி லாஜிஸ்டிக் அப்படின்ற ஒரு பிசினஸா மாறி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. கோவிட்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இருந்தாலும் அது அந்த அளவுக்கு ஓடல அப்படின்றதுக்காக தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. சக்தியா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவருடைய ஃபுல் நேம் சபரி பிரசாத். இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு போல்டான ஹேண்ட்ஸமான ரொம்ப ஒரு சார்மிங்கான ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஹீரோவாவே நடிச்சிட்டு வராரு. இவர் பண்ணது எல்லாமே இந்த வெப் சீரிஸ், ஷார்ட் பிலிம்ஸ் இது போல சில விஷயங்கள் தான் பண்ணியிருக்காரு. ஆனா சினிமாக்கு போய் பெருசா சாதிக்கணும் அப்படின்ற ஆசை இவருக்குள்ள இருக்கு. இவரோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் இவருக்கு யாரை ரொம்ப பிடிக்குமா, தளபதி விஜய் அவர்கள் தான் ரொம்ப பிடிக்குமா. அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்றாராம். ரியல் லைஃபுக்கு என்ன தேவை அப்படின்றது அவருடைய ரியல் ஸ்பீச் மூலயமா கத்துக்கிட்டு வராராம். இவர் வெள்ளித்திரையிலும் சின்ன கேரக்டர்லாம் பண்ணியிருக்காராம். சொல்லப்போனால் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுடைய ஃபரஹானா இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சாங் ஷூட்டில் ஒரு கேங்கில் ஒருத்தராக தான் வந்திருப்பார். இப்படி இருந்தவர் சன் டிவியில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பார்ட் 1 தொடர்ந்து பார்ட் 2லையும் ஒரே கேரக்டர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ரொம்ப போல்டாக மாறி இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்கிறதுலாம் வேற லெவல். திருச்செல்வம் சாரே இவரை கூப்பிட்டு பாராட்டியிருக்காருன்னா பாருங்களேன். ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்து உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படிலாம் கூப்பிட்டாராம் திருச்செல்வம் அவர்கள். ஆடிஷனுக்குலாம் போயிருக்காரு. கிட்டத்தட்ட அது நடந்து ஒரு 4-5 வருஷம் ஆகுமாங்க. எல்லாருமே இந்த சீரியல்ல வரவங்க அப்படின்னு தெரிஞ்சும் சீனியரா இருக்காங்க, என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் இருந்துதான். ஆனா ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்ட்டு அவர் மனசே தேத்திக்கிட்டாராம். அது மட்டும் இல்லாம எடுத்ததுமே இவருக்கு இந்த வாய்ப்புலாம் கிடைக்கல. தட்டி தான் போயிருக்கு. இந்த வாய்ப்பு இவருக்கு அவருக்குன்னு சொல்லி ஃபைனலாக தான் இவருக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்ல இவருக்கு வாய்ப்பு கிடைச்சதாம் திருச்செல்வம் அவர்களுடைய ப்ராஜெக்ட்ல. ஆனா அதுவும் கிடைக்காம போயிடுச்சாம். இவருடைய ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் இவருக்கு கைக்கு அப்படியே போயிருக்காங்க. ஒரு சிலர் இவனுக்குலாம் என்ன நடிக்க வரும் அப்படின்னு சொல்லி இவருக்கு மூஞ்சுக்கு நேராக சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் ஆடிஷன் கூப்பிட்டு நாங்கள் இப்படிலாம் கேள்விப்பட்டோம்பா, இருந்தாலும் நீ நல்லா தான் நடிக்கிற அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்களாம். நிறைய ஏமாற்றங்கள், நிறைய தோல்விகள் இது போல நிறைய விஷயங்களை கடந்து தான் இவர் வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா அந்த செட்லேயே இறந்த மாரிமுத்து இவரு கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காரு. அவர் இருந்தாலே அந்த செட்டே ரொம்ப ஜாலியாக இருக்குமாம். அந்த ஒரு ரோலை கண்டிப்பாக யார் ரீப்ளேஸ் பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி
அப்படின்னு நினைச்சாங்களாம். ஆனா அவருக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணவரை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த இறப்பு யாருமே எதிர்பார்க்காத ஒரு இறப்பு. அந்த இழப்பை நம்ம யாராலுமே ஈடு செய்ய முடியாது. நம்ம ஏதாவது ப்ரீ பிளான்டா இருந்திருந்தா பரவாயில்ல, இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்றதுனால ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்டாங்க. அதனால தான் பார்ட் 1 முடிக்கும் போது நிறைய பாசிட்டிவான ரிவ்யூ அவருக்கும் வந்தது அப்படின்ற விஷயத்த அவரு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. மதுமிதாவை இவருக்கு ரியலாவும் பிடிக்குமாம். ஏன்னா அவங்க ரொம்பவே டெடிகேஷனான பர்சனாம். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள ஓப்பனா பேசுவாங்க. ரொம்ப ஜாலி டைப். 2 பேரும் சேர்ந்து நிறைய ரீல்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்களாம். ஆரம்பத்துல இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அவங்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொசசிவா நிறைய சண்டைகள் போட்டிருக்காங்களாம். சண்டை ரொம்ப பெருசா கூட ஆகுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்திருக்காம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா ஒழுங்கா நடியேன்டா, இந்த சீன் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ட்டு அவங்களுடைய ஒய்ஃபே அவருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு இப்ப 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சாங்க. ஸோ நல்ல ஒரு கியூட்டான கப்பலா தான் இருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவிலே இருக்கு. இவரு அவருடைய கெரியரை என்னதான் ஷார்ட் ஃபிலிம் அண்ட் வெப் சீரிஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கூட்டத்துல ஒருத்தரா இருந்தவரு தனி ஒருவனா எதுல மாறி இருக்காருன்னா கலர்ஸ் தமிழ்ல தறி அப்படின்ற சீரியல்ல. அதுல ரொம்பவே ஒரு பணக்கார வீட்டு பையனா தோற்றத்தோட வந்திருப்பாரு. ரொம்ப ரொம்ப அமைதியா பேசுற ஒரு கேரக்டரா இருக்கும். அந்த சீரியலை பார்த்துதான் இவருக்கு இப்போ திருச்செல்வம் அவர்களுடைய எதிர்நீச்சல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை அவர் நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டாரு. பார்ட் 1ல கம்பேர் பண்றதோட பார்ட் 2 ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இதுல வர ஒவ்வொரு பெண்களுடைய ரோலையுமே ரொம்ப போல்டா ஆக்கியிருக்காங்க. இப்போ புதுசா வந்திருக்க ஜனனி, அதாவது விஜய் பார்வதி இந்த ரோலை ரொம்ப அழகாவே எடுத்துட்டு போறாங்க. அண்ட் இவங்க 2 பேரோட இந்த காம்போ கூட ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ட்டு நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் ஆரம்பிச்ச ஒரே வாரத்துல வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கப்பலுக்கு இடையில நல்ல ஒரு ரொமான்டிக்கான சீன்ஸ்லாம் வைங்கப்பா, இவங்க 2 பேருக்கும் நல்லா இருக்கு பொருத்தம், ஜோடி பொருத்தம் இப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த சீன்லாம் எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது, சக்தி வர ரொம்ப கோவக்கார சக்தியா மாறி இருக்காரு. இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தா தாங்க தெரியும். அது மட்டும் இல்லாம இவர் என்னதான் சாஃப்டா இருந்தாலும் சூப்பரா பாடுவாருங்க. இவருடைய பாடல் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கூட தான் இருக்கும். ரொம்ப நிறைய பாடல்கள் ரீல்ஸ் 2 பேரும் சேர்ந்தே பண்ணியிருக்காங்க. அந்த ரீல்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் நல்லாவே வைரல் ஆகிட்டு இருக்கு. இவர் காலேஜ் முடிச்சதுல இருந்தே, அதாவது எப்படிதான் சின்ன வயசுல இருந்து இவருக்கு ஆசை வந்திருந்தாலும் ஸ்கூலில் நிறைய ட்ராமாஸ்லாம் போட்டிருக்காராம். ஆனால் 2017 இவர் காலேஜ் முடிச்சதுன்னா இவர் எப்படியா சீரியஸாக இறங்கணும் அப்படின்றதுக்காக தான் கண்டினியூஸாக வந்து தேடி இருக்காரு. ஸோ அவர் தேடினதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் சினிமாலையும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு அவர் பெரிய ஆளாக வரணும்ட்டு நம்மளோட சின்ன சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். எப்படி இவருடைய செட்ல எல்லாரும் இவருக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களோ, இவர் இந்த அளவுக்கு வராருன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்களுடைய ஃபேமிலியும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா. அப்பா அம்மாட்டு குடும்பமே இவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த சீரியலுக்கே அனுப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாரு, நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் இவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.